அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் மக்களின் ஆசையை தூண்டி வாக்குகளை பெற திமுக அரசு நாடகம் போடுகிறது என்று குற்றம் சாட்டினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டு வரும் அவர் தாராபுரம் புதுக்காவல் நிலைய வீதி தலைமை தபால் நிலையம் அருகே திரண்டிருந்த பொதுமக்களை சந்தித்தார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது. தாராபுரம் நகரமே அதிரும் வகையில் இன்று மக்கள் திரண்டுள்ளனர். கடல் வெள்ளம் போல் காட்சியளிக்கும் இக்கூட்டம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்கு சாட்சி. ஆனால் நம்மை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் முகவரி தெரியாத அளவுக்கு கூடியுள்ளனர் என்றார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஊருக்கொரு திண்ணை பிரச்சாரம் செய்து மக்களின் குறைகளை பெற்றார். ஆனால் அவற்றை நிறைவேற்றினாரா? ஒருவரை ஏமாற்ற வேண்டுமெனில் ஆசையை தூண்ட வேண்டும். அதேபோல மக்களின் ஆசையை தூண்டி வாக்குகளை பெறுவதுதான் ஸ்டாலின் அரசின் கொள்கை. ஆனால் பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வழங்கப்பட்டது, இலவச அம்மா வீடுகள் கட்டப்பட்டது, பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டது. இவற்றை திமுக அரசு நிறுத்தியது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா கொண்டு வந்த சேலை வேட்டி திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றார்.